புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிடும் தொகுதி எது என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என அம்மாநில துணை சபாநாயகர் சிவக்கொழுந்து தெரிவித்தார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட அவர் பதவிக்காக அலையக்கூடாது என்பதை வலியுறுத்திய காப்பியம் கம்பராமாயணம் என குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதலமைச்சர் நாராயணசாமி இடையே மோதல் எதுவும் இல்லை எனவும் மாநில வளர்ச்சி குறித்து இருவரும் தினந்தோறும் சந்தித்து ஆலோசனை நடத்துவதாகவும் சிவக்கொழுந்து கூறினார். இன்னும் 15 நாட்களுக்குள் நாராயணசாமி போட்டியிடும் தொகுதி எது என்பது அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். எங்களுடைய முதலமைச்சரும் அவரும் டெய்லி சந்திக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நிகழ்வு என்பதை 2 பேருமே முடிவு பண்ணி தான் இருக்காங்க. இப்போ கூட டெல்லி போயிருக்கும்போது அந்த நிதி பாண்டிச்சேரிக்கு தேவையான நிதி வரத்தில் 2 பேருமே நல்லா செயல்படுறாங்க. பாண்டிச்சேரி மக்கள் ரொம்பவே விரும்புகிறாங்க. 2 புதுவை முதலமைச்சரும் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்காரே தவிர மற்ற வெளியில் இருக்கிறவங்க தான் அது என்னமோ அது ஒரு மாதிரி பேசுகிறாங்களே தவிர அப்படிலாம் ஒன்றும் அங்கே அந்த மாதிரி நிலைமையே இல்லை.